ஓம் ஸ்ரீ பிரம்மதேவரே போற்றி போற்றி. படைக்கும் தொழில் என்பது எதனையும் சார்ந்ததன்று. காலத்தை சார்ந்தும் இயங்கும், காற்றினை சார்ந்தும் இயங்கும். இப்பிரபஞ்சமே இயற்கையின் படைப்பு. அனைத்தும் தோன்றுவது இயற்கை எனும் இறைவனின் செயல். எனினும் படைக்கும் தொழிலுக்கு அதிபதியாக எமை நியமித்த இறைவனின் நோக்கம் என்ன? எதனை யாம் படைக்கின்றோம்? பிரம்மதேவர் எனும் நாமம் ஏற்ற யாம் பல்வேறு மாய லீலைகளையே படைக்கின்றோம். எம்மால் படைக்கப்படுவது யாதெனில் அணுக்களின் கூட்டமைப்பு ஒன்றே. அணுக்களை சரிசமமாய் பிணைத்து பல்வேறு ஆன்மாக்களாய் உருமாற்றி அவற்றின் துரிதமான இயக்கத்திற்கே யாம் வழிகாட்டுகின்றோம். அண்டத்தில் உருவாகும் அணுக்களை பிணைத்து சூரியனாக உருமாற்றி அதன் இயக்கத்தின் மூலம் கிரகங்களை உருவாக்கி அதனுள் வாழ்கின்ற ஆன்மாக்களை இணைத்து இயக்கத்தினை உருவாக்கும் செயலாற்றிடவே இறைவனால் பணிக்கப்பட்டுள்ளோம். மனிதர்களின் மனம் என்பது ஒருநிலைப்படல் வேண்டும். மனிதர்கள் கூட்டமாக வாழ்க்கையில் பல்வேறு சட்ட திட்டங்களை உருவாக்கியே வாழ்கின்றனர். அன்றி மனம் எனும் கருவியானது மாயைகளில் மாத்திரமே சுழன்றிடும். எதனையும் எவ்விதமும் செயலாற்றிடலாம் எனும் எண்ணம் கட்டுறுத்தப்படல் வேண்டும். அதன் பொருட்டே இயக்கமானது உருவாகின்றது. அவ்விதமே அண்டம் முழுவதும் பரந்து விரிந்து நிலைத்திருக்கும் அணுக்கள் யாவும் ஒன்றாய் கூட்டிணைந்து ஓர் இயக்கத்தை சீராய் மலர்த்திடல் வேண்டும். அவற்றை இணைத்து ஓர் இயக்கத்தை மலர்த்திடவே யாம் ஆதி சிவசக்தி ஆற்றல்களால் நியமிக்கப்பட்டுள்ளோம். படைத்தல் எனும் தொழிலின் மூல ஆற்றலாய் அணுக்களை இணைத்து பிணைத்தல் எனும் செயலே நடைபெறுகின்றது. அகத்திய ரிஷிகளின் ஆன்மாவானது எமது பணியினை இப்புவியினில் ஏற்று நிகழ்த்தத் துவங்கி உள்ளது. எமது பூரண ஆசிகளை வரமாய் ஏற்று புவியினில் வாழ்கின்ற அனைத்து ஆன்ம அணுக்களையும் இணைத்து பிணைக்கும் தொழிலினை ஏற்றுள்ளார். படைத்தல் என்பது புதியதாய் ஓர் செயலை உருவாக்குவதனையே குறிக்கின்றது. எந்த ஒரு பொருளினையும் எவரும் படைத்துவிட இயலாது. இருப்பினில் உள்ளவற்றை மாற்றி அமைத்து சீரான இயக்கத்தை உருவாக்குவதே படைத்தலாகும். யுகமாற்றம் எனும் பணியினை ஏற்று இறைவனை விடுத்து மனதளவினில் விலகி சென்ற ஆன்மாக்களை பிணைத்து இணைத்து சத்திய யுகம் மலர்வதற்கு உதவுகின்ற அகத்திய மகரிஷிகளுக்கு யாம் எமது தன்மையினை வரமாக வழங்கியுள்ளோம். மகாவிஷ்ணு தனது காத்தல் தொழிலின் தன்மையினை வரமாக வழங்கியுள்ளார். ஆதிசிவனாரோ அகத்தியரோடு இணைந்து இயங்குகின்றார். ஆதிசக்தியோ ஒடுங்கிய நிலையில் ஆற்றல்களை பொழிகின்றார். மனிதர்களை போன்றே உயர் ஆன்மாக்களும் புனிதமான நோக்கத்தினை ஏற்று செயல் புரிந்தால் அனைத்து சக்திகளும் ஒடுங்கி நின்று உதவிடும். அன்பு மானுடர்களே, நிகழ்கின்ற யுகமாற்ற பணி என்பது அதி உன்னத உத்தம நோக்கத்தினை உடைய அகத்தியரின் பணியாகும். நோக்கம் புனிதமானால் ஆக்கமும் சிறப்படையும். சத்திய யுகத்தினை படைப்பதற்கான முயற்சிகளை ஏற்றுள்ள அகத்தியருக்கு
அவரது நோக்கம் சிறப்படையவே யாம் மகா யாகத்தின் மூலம் ஆற்றல்களாய் உருமாறி அவரது அன்பாலய இயக்கத்தினில் இணைந்துள்ளோம். காத்தல் மற்றும் அழித்தலின் மூலம் ஆன்மாக்களை காத்து அவற்றின் நிர்ணயங்களை பூர்த்தியுறச் செய்து அதன் மூலம் உருவான அகங்கார கழிவுகளை நீக்கி அருளுகின்ற தெய்வங்கள் சத்தியயுகத்தின் வாயிலை திறவு கொண்டுள்ளனர். சத்தியயுகம் திறவு கொண்டதன் காரணத்தினால் மாத்திரமே யாம் படைத்தல் எனும் நல்லான்மாக்களை இணைக்கும் தொழிலினை ஏற்றிட பிரவேசித்துள்ளோம். எந்த ஒரு செயலும் கூட்டமாகவே நிகழ்ந்தேறிடும். அணுக்களின் கூட்டான அமைப்பே சூரியனை உருவாக்கியது. அவ்விதமே மானுட ஆன்மாக்களின் கூட்டான அமைப்பே சத்தியயுக அமைப்பினை மலர்த்த உள்ளது. கூடியே பணியாற்றும் அகத்தியரின் அன்பு சேவகர்களுக்கு யாம் அருளாசிதனை வழங்கிடுவோம். உங்களது பணி சிறக்க உதவிடுவோம். எமது வேண்டுகோள் என்பது யாதெனில் தெளிந்த நோக்கத்தினை ஆழமாய் ஏற்க வேண்டும் என்பதே ஆகும். சத்திய யுகம் நோக்கி ஒவ்வொரு ஜீவனும் பயணிக்க வேண்டும் எனும் ஆழ்ந்த நோக்கத்தினை அனைவரும் ஏற்றிடுங்கள். நோக்கம் விசாலமானால் அன்பு பெருகும். அன்பு எனும் ஆற்றலே இறை சக்தியின் மூல எரிபொருளாகும். எமது ஆற்றல்களை யாம் அகத்தியருக்கு அருளிட அவரது ஆற்றல்கள் அன்பு சேவகர்களுக்கு பகிரப்படுகின்றன. அன்பான மானுடர்களே, அகத்தியரின் அன்பு குழந்தைகளே, சத்திய யுகம் நோக்கி அனைத்து ஆன்மாக்களும் பயணிக்க வேண்டும் எனும் ஆழ்ந்த நோக்கத்தினை ஆழமாய் விதைத்திடுங்கள். விதையிலிருந்து அன்பு எனும் விருட்சம் உருவாகி மலர்ச்சி அடையும். எமது பூரண நல்லாசிகள்.